கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இந்த நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோட கூட பேசுவாராக. உங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பாராக. நம்ம எப்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தம்முடைய வார்த்தையினால் அவர் நம்மை தேற்றுகிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பாராக. நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34 அதிகாரம் 16 நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி. இந்த நல்ல நாளில் கூட ஒரு மேய்ப்பனின் குணாதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நல்ல மேய்ப்பன் ஒரு ஆட்டினுடைய காயங்களை அவன் கட்டுவான். காயப்படுத்துகிறவன் மேய்ப்பன் அல்ல, காயங்களை கட்டுகிறவன் தான் மேய்ப்பன். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய காயங்களை ஆற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை உள்ள மேய்ப்பராய் அவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு நமக்காக காயப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். அநேக காயங்களை, அநேக அடிகளை, அநேக வேதனைகளை ஆண்டவராகிய இயேசு நமக்காக தாங்கி கொண்டார். இயேசு ஏன் காயப்பட்டார்னா நம்முடைய காயங்களை ஆற்றவே அவர் காயப்பட்டார். உங்க உள்ளான காயங்கள், வெளிப்புறமான காயங்கள், எல்லா காயங்களையும் அவர் ஆற்றி உங்களை தேற்ற இயேசு ஒரு தேற்றரவாளனாக அவர் இருக்கிறார். அவர் காயங்களை ஆற்றுகிற ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த நாட்கள், அந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் ஒரு ஓமை அவர் சொன்னார். எருசலேமில் இருந்து எரிகோக்கு ஒரு மனிதன் பிரயாணமாக புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போன அந்த சமயத்தில் அவன் கள்ளர் கையிலே அவன் மாட்டிக்கொண்டான். கள்ளர்கள் அவனை அடித்து துன்பப்படுத்தி அவனை காயப்படுத்தி அவனிடத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் சூறையாடி எடுத்துக்கொண்டு போனார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு போன போது அவன் காயத்தோடு அவன் விழுந்து கிடந்தான். குற்றுயிரும் கொலை உயிருமாக அவன் விழுந்து கிடந்தான். அப்படி விழுந்து கிடந்த போது ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வந்தான். ஒரு யூதன் அந்த வழியாக வந்தான். யூதன் அவனை கண்டுகொள்ளவில்லை. நம் காயப்படும் போது நமக்கு நெருக்கமான உறவினர்கள், சொந்தக்காரங்க கூட நம்மளை கண்டுகொள்ளாம போயிருவாங்க. லேவியன் அவனுக்கு பின்பதாக வந்தான். அவனும் இவன் இனத்தான் தான். அவன் இவனை நினைச்சு இல்லைன்னா இவனை கண்டுகொள்ளல. அப்போ நமக்கு நெருக்கமானவங்களே நம்ம காயப்படும் போது நம்மளை தேய்ச்சவோ ஆற்றவோ மாட்டாங்க. எல்லாரும் அவனை காயத்தோடு அவனை விட்டு போய்விட்டாங்க. அப்படி விட்டுட்டு போன சூழ்நிலையில அந்த வழியாக ஒரு சமாரியன் ஒருத்தன் வந்தான். அந்த சமாரியன் வந்த போது, புறஜாதி இனத்தான் அவன் வந்த போது இவருடைய காயங்கள் எல்லாம் அவன் பார்த்து மனதுருகினான். மனதுருகி எண்ணெயும் திராட்சரசத்தையும் அவன் மேல் வார்த்து அவன் காயங்களை அவன் கட்டி தம்முடைய சுய வாகனத்திலே அவனை ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரித்தான். ஆண்டவர் உங்களுடைய காயங்களை ஆண்டவராகிய இயேசு ஆற்றுவாராக. உங்களை அவர் தேற்றுவாராக. உங்களை நிறைய பேர் காயப்படுத்திருக்கலாம், நிறைய காயங்களை நீங்க பட்டிருக்கலாம். உங்களை காயங்களை ஆற்ற யாருமே இல்லாம இருக்கலாம். உங்களை சார்ந்தவங்க கூட, உங்களை நேசிக்கிறவங்க கூட உங்களை காயப்படுத்திட்டு அவங்க பேர்க்கலாம். காயங்களை கட்டாம ஆற்றாம உங்க உறவினர்கள் கூட உங்களை கண்டுகொள்ளாம விட்டு விடலாம். ஆனால் நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ உங்கள் காயங்களை அவர் ஆற்றுவார்.